வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வாழைப்பழ போண்டா இல்லைனா வாழைப்பழ அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சுக்கலாம். இங்கே நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 பெரிய வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும். வாழைப்பழம் சின்னதாக இருந்தால் 3 போடுங்க. இதோட 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நார்மலான லைட்டான இனிப்பு தான் இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சை கூட ஆப்ஷனல் தான், பட் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட 1.5 கப் கோதுமை மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி மாவுக்கு நிறைய ஏர் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு போண்டா போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாவை வச்சு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம், இல்லைனா பனியாரக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். நான் இங்கே எண்ணெயில் போட போகிறேன், அதனால் கொஞ்சம் திக்காகவே மாவு வச்சுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் பனியாரக்கல்லில் ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றுற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போடுறீங்கன்னா கையில் எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இதோ நம்மளோட அப்பம் ரெடி, வெளியெடுத்துடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இது உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.